அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. இந்த கடைக்கார அக்கா தான் சொன்னாங்க உங்களை இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்க, உன் மகள் இல்ல பேரனை வச்சு கஷ்டப்படுறீங்கன்னாங்க. தம்பி உன் பேர் என்ன? முகமது ஹசன் கனி. உங்க பேருமா? சோட்டிமா. சொல்லுங்கம்மா, என்னம்மா கஷ்டம்? வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. வாடகை கூட கொடுக்க முடியல. 200 ரூபா வாடகை வாங்குறேன். அது சாப்பாட்டுக்கு என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? ஹோட்டல்ல பாத்துக்கிறீங்களா பேரனா? ஆமா. இவங்க அம்மா? அவங்க அம்மா இங்க இல்ல, ஊர்ல இருக்கிற. இங்கெல்லாம் இல்ல, விட்டுட்டு அப்பயே போயிட்டாங்க. இவனை வளர்க்கலையா? நான் தான் வளர்த்தேன். இவனை பார்த்ததே இல்லையா அவங்க அம்மா? ஏன் அப்படி விட்டுட்டு போனாங்க? அது அப்பயே போயிட்டாங்க. சரி வேண்டாம், நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். சரி பையனை நம்ம முடிஞ்சது பார்த்து வளர்க்கலாம். உங்களுக்கு வீட்டுக்காரு இல்ல, இறந்து. நீ எத்தனை படிக்கிறா? 7ஆவதா? பாட்டி நல்லா பாத்துக்கிறாங்களா? பாருங்க, பையனுக்கு 13 வயசு முடிஞ்சு 14 ஆக போகுது. இந்த பையனோட அம்மா இவனோட 7ஆவது மாசத்துல பிறந்த உடனே, குறைந்த மாசத்துல பிறந்தான் போல, குறைந்த மாசத்துல பிறந்தோடனே இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. உன்னோட பாட்டி ஆனா அவங்க அம்மாவுக்குள்ள எண்ணம் இல்லை பார்த்தாம, அவங்க பாட்டி அவங்க அம்மா விட்டுட்டு போனாலும் அவங்க பாட்டி அவனை இன்ன வரைக்கும் ஹோட்டல்ல பாத்திரம் தேய்ச்சி அவனை இன்ன வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காங்க. தாய்கள் செய்யற தவறுக்கு அவங்களோட அம்மாவும் இந்த மாதிரி எத்தனையோ பேரை வளர்த்துட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ பாட்டிகள் பின்னாடி அவங்க கஷ்டம் இவனுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க நான் வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆனா ஒரு நேரம் சாப்பாடுக்கு அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி மனிதர்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க மனசுல எவ்வளவு வேதனைகள் இருக்கும், எவ்வளவு வருத்தங்கள் இருக்கும், இந்த வளர்க்குறக்குள்ள எவ்வளவு பாடுபட்டு அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவ்வளோ மத்தியிலும் இந்த பையனும் வளர்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ நல்லா படிச்சு பாட்டியை பாத்துக்கணும். எனக்கே கவலைப்பட்டிருக்கியா உங்க அம்மா இல்லைன்னு சொல்லி? பாட்டி இருக்காங்க, அவ்வளவுதான். என்னைக்குமே இதுதான் உன்னோட அம்மா, இதுதான் உன்னோட பாட்டி. சரியா? சரியா? அவங்கள நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு நீ வரணும். உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு அண்ணன் உதவி பண்றேன். சரியா? நீ உங்க முகத்துல என்னைக்கு இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு செய்யற ஒவ்வொன்றுமே நாளைக்கு பெரிய மரமா உங்களுக்கு பலன் தரும். அழக்கூடாது, சந்தோஷமா இதை நீங்க சொல்லணும். இங்க கர்வமா சொல்லணும், அவனுக்கு அம்மா நான் தான், அவனுக்கு எல்லாமே நான் தான் சொல்லி. என்ன தேவையோ அவன் படிக்கிறதுக்கு என்ன செலவோ எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நீ நல்லா படிக்கணும்டா. இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஆளுதான் பெரிய லெவலுக்கு காமிக்கணும். பணம் இருக்கு. சரியா? அவனுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வாங்கி கொடுங்க. உங்களுக்கு மளிகை ஜாமான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவனுக்கு வேணுங்கிறத சமைச்சு கொடுங்க. ஏதாவது வேணும் அந்த அக்காட்ட சொல்லுங்க, நான் உதவி கண்டிப்பா நான் பண்ணிடுறேன். சரியா? இதுல ஜாமான்லாம் இருக்கு உங்களுக்கு. சரியா? ஆக்கி நல்லா கொடுங்க, நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டு படிச்சு பாட்டியை பாத்துக்கணும். சரி? அதனால அண்ணன் உதவி பண்றேன். உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் பாட்டிக்கு உதவி பண்றேன். சரியா? இந்த இதுல உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? என்ன வேணும் பிடிக்குமோ சாப்பிடு. சரி, ரைட், ஓகே. சரி பாட்டி, தைரியமா இருங்க. போயிட்டு வரட்டுமா?